தினந்தோறும் ஜெபிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து காலை வேளை நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க கடந்து செல்வோம். இந்த வேத பகுதியிலே ஏனோக்கை குறித்து நாம் படிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பல காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தாலும் தேவன் இந்த வசனத்தை என்னுடைய இருதயத்திலே வைத்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அநேக காரியங்களை நாம் பல முறை நாம் படித்திருந்தாலும் இந்த காலை வேளையிலே மறுபடியும் இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் ஞாபகப்படுத்தி கடந்து செல்ல போகிறோம். இந்த எபிரேயர் நிருபத்திலே விசுவாசத்தை குறித்து, விசுவாசத்தினாலே சாதித்த அருமையான பரிசுத்தவான்களுடைய கிரியைகளை குறித்து நாம் அதிகமாய் நாம் படிக்கிறோம். இந்த காரியங்களை ஆரம்பிக்கும் போது அவர் 4வது வசனத்திலே விசுவாசத்தினாலே ஆபேலை குறித்து அவர் பேசுகிறார். அதற்கு முன்பதான வசனங்களில் எல்லாம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று, இந்த உலகங்கள் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்பதை குறித்து 3வது வசனத்திலிருந்து நாம் படிக்கிறோம். 4வது வசனத்திலிருந்து மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் எவ்வாறு கிரியை செய்தது என்பதை நாம் படிக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் என்று படிக்கிறோம். நாம இந்த ஏனோக்கை படிப்பதற்கு முன்பதாக ஒரு சில வார்த்தைகளை நான் இந்த ஆபேலை குறித்து சொல்லிவிட்டு கடந்து வருவோம் என்றால் அது நாம் இந்த ஏனோக்கு குறித்ததான காரியங்கள் இன்னும் தெளிவாக புரியும் என்பதற்காக சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். இது நமக்கு அநேகமான காரியங்கள் தெரியும். ஆதாமும் ஏவாளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் வாழ்ந்து வந்தவர்கள். இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் நாம நினைக்கிறோம் ஆபேல்ல ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக யாரில் ஆரம்பிச்சிருக்கலாம்? ஆதாம்ல ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதின இந்த 11வது அதிகாரத்தை எழுதின இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், ஆதாம சொல்லாம ஆபேலை குறித்து சொல்லுகிறார். ஏன் ஆபேலை குறித்து சொல்லுகிறார் என்றால், ஆதாமும் ஏவாளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனோடு கூட நடந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தேவனை முகமுகமாக தரிசித்த, தேவனோடு கூட உலாவின, தேவனோடு கூட சஞ்சரித்த மனிதர்களாக இருக்கிறார்கள். ஆகவே காண்கிறதை நம்புவது விசுவாசம் அல்ல. அவங்க ஏற்கனவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாங்க? நேரடியாக பார்த்து விட்டார்கள். ஆகவே பார்த்த பிறகு ஒன்றை நம்புவது விசுவாசம் அல்ல. காணாதவைகளை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். காணாதவைகளை நம்புவதுதான் விசுவாசம். என்றால் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. ஆகவே ஆதாமும் ஏவாளையும் குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. அதற்கு பதிலாக எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? ஆபேலில் இருந்து. அவர்கள் தேவனை தரிசிக்கல. ஏன்னா அவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் வார்த்தைகளுக்கு விரோதமாக ஆதாமும் ஏவாளும் கிரியை செய்ததினாலே அவர்கள் தேவனுடைய தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இன்னும் சொன்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? துரத்தி விட்டார். அதற்கு பிறகு அவர்கள் தேவனை முகமுகமாய் காண முடியாமல் போய்விட்டது. அவர்கள் தேவனுடைய சாயலை இழந்துவிட்டார்கள். தேவனுடைய உறவை அவர்கள் இழந்து விட்டார்கள். தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர்கள் துரத்தடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் காயின் பிறக்கின்றான். இப்படி பிறந்த இந்த காயினும் ஆபேலும் அவர்கள் வளருகிறார்கள். வளரும் போது இந்த காயினும் ஆபேலும் ஒவ்வொரு தொழிலை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாக மாறுகிறான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கின்றவனாக மாறுகிறான். இந்த காலை வேளையிலே இந்த தொழில்களை செய்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஆண்டவருக்கு பலியிட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஒருவேளை அவருடைய பெற்றோரிடத்திலிருந்து இவைகளை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆதாமும் ஏவாளும் பலியிடுகிறதை அவர்கள் பார்த்திருக்கலாம். ஆகவே இந்த காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு பலியிடும்படி அவர்கள் கடந்து வருகிறார்கள். இதிலே நாம் படிக்கும்போது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான
பலியை செலுத்தினான் என்று படிக்கிறோம். காயினுடைய பலியிலும் மேன்மையான பலி. இங்கே நாம் படிக்கிற இந்த காரியம் மேன்மையான பலி. அவரவர் நிலத்தின் கனியிலே அந்த காயின் கர்த்தருக்கு கொண்டு வந்திருந்தாலும், ஆபேல் கீழே நம்ம படிக்கும் போது அவன் கீழே நம்ம படிக்கும் அதனாலே அவன் நீதிமான் என்று அவன் சாட்சி பெற்றான் என்று படிக்கிறோம். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இங்கே நான் படித்த போது நேற்றைய தினத்தில் இதை குறித்து பல முறை இதை யோசித்து பார்த்து கொண்டிருந்த போது, இந்த ஆபேல் ஒரு மேன்மையான ஒரு பலியை கர்த்தருக்கு விசுவாசத்தினாலே அவன் கொண்டு வந்தான் என்று படிக்கிறோம். இந்த ஆதாமும் ஏவாளும் துரத்தப்பட்ட பிறகு தேவனை அவர்கள் சந்திக்கும்படியான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. நிச்சயமாக இந்த காயினும் ஆபேலும் ஆதாம் ஏவாளின் மூலமாக தேவனை பற்றிய சத்தியங்களை, தேவனை பற்றிய ஒரு அறிவை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நமக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. ஏதோ ஒரு விதத்திலே தேவனை பற்றியதான ஒரு வெளிப்பாடை நாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நாம் அந்த வெளிப்பாட்டை அல்லது அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்தோம். அதே போல அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆபேல் தேவனை விசுவாசித்தான் என்று படிக்கிறோம். இப்படி படித்த போது அவன் சொல்லுகிறான், அவன் மேன்மையான பலியை கர்த்தருக்கு என்ன செய்தானா, செலுத்தினான். மேன்மையான பலி. இங்கே நாம் படிக்கிறோம், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது அவர்கள் தேவனுடைய மகிமையை இழந்து அவர்கள் நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள். உடனடியாக அங்கே ஒரு பலி செலுத்தப்பட்டு அவருடைய நிர்வாணத்தை மூடும்படியாக தேவன் தோல் உடைகளை தைத்து அவர்களுடைய நிர்வாணத்தை என்ன செய்தார், மூடினார் என்று படிக்கிறோம். அப்போ அங்க ஒரு பலி என்ன செய்யப்படுகிறது, செலுத்தப்படுகிறது. ஆகவே இந்த இடத்திலேயும் இந்த ஆபேல் தேவனோடு கூட உறவு கொள்ளும்படியாக ஒரு பலியின் மூலமாக அவன் அங்கே கடந்து வருகிறவனா இருக்கிறான். அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. ஏனென்றால் இந்த ஆதாமினுடைய சந்ததி முழுவதும் பாவத்தில தான் பிறந்திருக்கிறார்கள். இந்த காயினும் ஆபேலும் பரிசுத்தமாய் பிறக்கவில்லை, அவர்கள் பாவத்தில தான் பிறந்திருக்கிறார்கள். ஆகவே இவன் தேவனை விசுவாசித்து தன்னுடைய பாவங்களுக்காக ஒரு பலியை தேவ சமூகத்தில் அவன் கொண்டு வருகிறவனா இருக்கிறான். தன்னுடைய பாவங்களுக்காக இந்த இடத்தை நான் படித்து பார்த்த போது, இங்கே ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக இங்கே ஒரு மிருகம் பலியிடப்படுகிறது. அந்த பலியின் ரத்தத்தின் மூலமாக தேவனோடு கூட அவன் சேருகிறவனாய் இருக்கிறான். விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டபடியினால் பட்டிருந்தாலும் அவன் பலியின் மூலமாக தேவனிடத்திலே சேருகிறவனாக அவன் காணப்படுகிறான். அது மிக மிக முக்கியம். இதற்கு பிறகு நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக ஒரு மிருகம் இங்கே பலியிடப்படுகிறது. ஆனால் பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்திற்காக பலியிடப்பட்டது. எகிப்து தேசத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டி ஒரு குடும்பத்திற்காக. அதை அப்படியே தொடர்ந்து படித்து பார்ப்பீர்கள் என்றால் லேவியராகமம் புத்தகம் 16வது அதிகாரத்திலே ஒரு தேசத்திற்காக ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டதாக நாம் படிக்கிறோம். ஒரு தேசத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக ஒரு ஆட்டுக்கடா பாவ நிவர்த்தி நாளிலே பலியிடப்பட்டது என்று படிக்கிறோம். பிறகு நம்ம படிக்கும் போது இயேசு கல்வாரி சிலுவையிலே உலகத்தின் பாவங்களுக்காக, உலகத்தின் இருக்கிற எல்லா மக்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய சரீரத்தை அவர் பலியாக செலுத்தினார் என்று படிக்கிறோம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட மனிதனுக்காக ஒரு பலி என்ன செய்யப்படுகிறது, செலுத்தப்படுகிறது. ஒரு குடும்பத்திற்காக ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்திற்காக ஒரு பலி செலுத்தப்படுகிறது, உலகத்தின் ஜனங்களுக்காக. ஆகவே இதை படித்த போது நேற்றைய தினத்திலே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியம் என்னவென்றால், இங்கே அவன் விசுவாசித்தான், ஆனாலும் தன்னுடைய தவறுகளுக்காக ஒரு பலியை அங்கே என்ன செய்கிறான், செலுத்துகிறான். அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. ரத்தம் சிந்தப்படுதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று நாம் படிக்கிறோம். ஆகவே அவன் தன்னுடைய தவறுகளுக்காக, பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக ஒரு பலியை அங்கே தேவ சமூகத்தில் அவன் கொண்டு வருகிறான். இப்பொழுது அந்த பலி தேவன் அங்கீகரிக்கிறார். அதனால் அவன் நீதிமான் என்று என்ன செய்தானா, சாட்சி பெற, விசுவாசத்தினால் தான். ஆனால் விசுவாசத்தினால் அவன் ஒரு கிரியையை அங்கே நடப்பிக்கின்றான். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அங்கே அவன் நீதிமானாக்கப்படுகிறான். இதை கீழே நான் படித்துக் கொண்டு வந்த போது தொடர்ந்து உள்ள அதுவரைக்கும் இதற்கு முன்பதாக அங்கே இவர்கள் பலி செலுத்தல. முதல் முறையாக இந்த ஆபேல் கர்த்தருக்கு பலி செலுத்தி அவன் நீதிமானாக்கப்படுகிறான். நீதிமானாக்கப்பட்ட பிறகு தேவனோடு கூட உள்ள உறவிலே அவன் பலப்படுகிறான். இதனாலதான் காயினுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. தேவன் ஆபேலுடைய காணிக்கையை என்ன செய்துட்டாரு, அங்கீகரித்துட்டாரு. இந்த காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யல,
அங்கீகரிக்கவில்லை. அதை அங்கீகரிக்கவில்லை என்பதை அவன் புரிந்து கொண்ட பிறகு, அறிந்து கொண்ட பிறகு, எப்படின்னா வானத்திலிருந்து அக்கினி என்ன செஞ்சிருக்கணும், இறங்கி அவனுடைய பலியை அங்கீகரித்தது. ஆனால் காயினுடைய பலியின் மேல் அக்கினி இறங்கவில்லை. இதை பார்த்த பிறகு இந்த ஆபேலின் மேல் அவனுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு கசப்பு, ஒரு பொறாமை என்ன செய்கிறது, அங்கே கடந்து வருகிறது. அதன் நிமித்தம் இவர்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள என்ன செஞ்சுட்டே இருக்குது, சண்டை, பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கூட அநேகரோடு கூட பிரச்சனை ஏற்படுவதற்கு ஏதோ ஒரு காரியம் அங்க என்ன செய்கிறது இருக்கிறது. தொடர்ந்து அந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருந்தபடினால் ஒரு நாள்ல வயல்வெளியிலே கூட்டி கொண்டு போய் அவன் என்ன செஞ்சிட்டான், அங்கே சண்டை நடைபெற்று இருக்கிறது. ஏன்னா கொலை செய்வதை இப்ப குறித்து அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்யல, தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அங்கே அந்த கோபம், மூர்க்கம் ஜாஸ்தியான பிறகு அவள் ஒருவர் இல்ல, காயின் ஆபேலை என்ன செஞ்சிட்டான், கொன்று விட்டான். இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு பலியின் மூலமாக அவன் நீதிமான் என்று என்ன செய்யப்பட்டான், சாட்சி பெற்றான். அதுக்கப்புறம் தான் 4வது அதிகாரத்தில் கீழ்ப்பகுதியை நீங்க படிப்பீர்கள் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 26வது வசனத்தில் சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான். இந்த ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் சேத்தை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கின்றார். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அவ ஆபேலுடைய பலியின் குறித்ததான காரியங்களை தேவனே சாட்சி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பலியினாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் என்று படிக்கிறோம். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவனுடைய பலியை குறித்ததான காரியங்களை ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் இந்த ஏனோசுக்கு, இந்த சேத்துக்கும் அடுத்த சந்ததியாகிய இந்த ஏனோசுக்கும் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அதுக்கப்புறம் பிறந்த ஆதாமுடைய சந்ததியார் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை பலியின் மூலமாக என்ன செய்யறாங்க, தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறார். இதற்கு பிறகுதான் இந்த 5வது அதிகாரத்துல நாம் படிக்கும் போது இந்த ஏனோஸ் கேனானை பெற்றான். அப்படியே படித்துக் கொண்டு வரும்போது கீழே நம்ம படிக்கும்போது 21வது வசனத்துக்கு வரும்போது, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான் என்று படிக்கிறோம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் பெற்றான் என்று படிக்கிறோம். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டான். ஆகவே இந்த ஆபேலுடைய பலியின் மூலமாக திரளான ஜனங்கள் அந்த பலியின் மூலமாக எப்படி தேவனை தொழுது கொள்ளலாம் என்கின்ற ஒரு சத்தியத்தை அன்றைக்கு இருந்த ஜனங்கள் அறிந்து கொண்ட பிறகு தொடர்ந்து இந்த ஜனங்கள் கர்த்தரை பலியிட்டார்கள் என்றால் ஒரு சந்ததி பலியிடுகிறது. ஆனால் இந்த காயினுடைய சந்ததி தேவனுடைய சமூகத்தை விட்டு கடந்து சென்றதுனால அவர்கள் தேவனை அறியாதவர்களாக அவர்கள் போய்விட்டார்கள். அப்படியே நீங்க அந்த சம்பவங்களை எல்லாம் படித்து பார்க்கும்போது இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தார்கள் என்று படிக்கிறோம். அடுத்தது 5வது வசனத்துல மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. மனுஷர்கள் பெருகிட ஆரம்பித்த போது இந்த பூமியிலே அக்கிரமமும் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, பெருக. இந்த காலகட்டத்திலே தான் இந்த ஏனோக்கை குறித்து நாம் படிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு கூட என்ன செய்து கொண்டிருந்தானாம், சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று படிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போறோம். ஒரு கூட்டம் தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டிருக்கிறது. அவர்கள் தேவனுக்கு பலிகளை செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு வெளிப்பாடு. தேவனை எப்படி தொழுது கொள்ளலாம் என்கின்ற காரியங்களை அவர்கள் கற்றிருக்கிறார்கள். இன்னொரு அனுபவம் அது என்னன்னா தேவனோடு கூட சஞ்சரிக்கின்ற அனுபவம். இந்த அனுபவம் எப்படின்னா, பாவம் செய்வதற்கு முன்பதாக ஆதாமும் ஏவாளும் எப்படி தேவனோடு கூட இவர்கள் நடந்தார்களோ, சஞ்சரித்தார்களோ, அவர்கள் உறவாடினார்களோ, அவர்கள் ஐக்கியம் கொண்டார்களோ, அதே போல ஒரு ஐக்கியத்தை இந்த ஏனோக்கு செய்ய ஆரம்பிக்கின்றான். அது ஒரு பெரிய வெளிப்பாடு. அதுக்கு முன்பதாக அந்த வெளிப்பாடு இருந்ததுதான் எனக்கு தெரியல. இவனும் கூட ஆரம்பத்தில் இந்த பலியின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டு தொடர்ந்து தேவனுக்கு பலிகளை செலுத்த ஆரம்பித்துக் கொண்டிருக்கும் போது, அதை உண்மையாய் செலுத்த ஆரம்பிக்கும் போது அவன் தேவனோடு கூட அவன் உறவாட அவன் ஆரம்பிக்கிறான். அதை தான் இங்கே படிக்கும் போது, ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல இந்த 5வது அதிகாரத்துல 2 முறை அந்த வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் என்ன செய்தானாம், காணப்படாமல் போனான். இது என்னன்னா,
அந்த அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இருந்த அந்த உறவை காண்பிக்கிறது. தேவனோடு உள்ள இருந்த உறவு. ஜனங்கள் தொழுது கொண்டுதான் இருக்கிறாங்க. ஜனங்கள் தேவனுக்கு பலி செலுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அடுத்த அனுபவம், அதை விட அடுத்த நிலை பற்றினதான வெளிப்பாட்டை இந்த ஏனோக்கு பெற்றுக் கொண்டிருந்தான். அவன் தொழுது கொண்டது மாத்திரமல்ல, தேவனோடு கூட நடக்க, தேவனோடு கூட உறவாட, தேவனோடு கூட சஞ்சரிக்க, நெருங்கி வாழ இந்த ஏனோக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு உறவை கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். ஒரு சொல்லுவோமா? இன்றைக்கு அநேகர் தேவனை ஆராதிக்கிறார்கள், தேவனுக்கு பலி செலுத்துகிறார்கள், தேவனுக்கு காணிக்கைகளை செலுத்துகிறார்கள், தேவனுக்கு தசம பாகங்களை கொண்டு வருகிறார்கள், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார்கள். எல்லாம் நல்லதுதான். இதெல்லாம் ஆபேலுடைய அனுபவம். அடுத்த அனுபவம் ஒன்று இருக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரிக்கிற, இழந்து போன ஆதாம் ஏவாளுடைய உறவு அது. ஆண்டவர் அதை மறுபடியும் மனுக்குலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த காலையில் இந்த செய்தியை தயவு செய்து கவனமாக கேளுங்கள். நாம் ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்த ஒரு வெளிப்பாட்டை இந்த ஏனோக்கு பெற்றுக்கொண்டு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான், தேவனோடு கூட நெருங்கி நடக்க ஆரம்பிக்கிறான். அதை இப்படி நாம் படிக்கலாம், வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரத்திலிருந்தே அந்த வார்த்தைகளை நாம் படிக்கலாம், வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 5வது வசனம். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று, அங்கே தேவனோடு கூட சஞ்சரித்தான் என்று படிக்கிறோம். தேவனோடு கூட நடந்தான். He walked with God என்று ஆங்கிலத்தில் படிக்கிறோம். தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அங்க 2 முறை அந்த வார்த்தை வருகிறது. இங்கே 5-6 வசனத்துல தேவனுக்கு பிரியமானவன் என்று, அந்த பிரியம் என்கின்ற வார்த்தை 2 முறை வருகிறது. தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருந்ததினால் தான் தேவனோடு கூட என்ன செய்ய முடிந்தது? சஞ்சரிக்க முடிந்தது. நம்ம ஒருத்தரோடு கூட பழகிறோம்னா நமக்கு அவங்க பிரியமா இருந்தால் தான் என்ன செய்வோம்? அவங்களோடு கூட பழகுவோம், அவங்களோடு கூட ஐக்கியம் வைப்போம். அதுபோல இந்த ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவனாக அவன் வாழ்ந்தான். தேவனுக்கு பிரியமானவனாக. இந்த இடத்தை நான் படித்து பார்த்தபோது 6வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று படிக்கிறோம். அப்ப தேவனை விசுவாசித்தான். பிறகு அந்த விசுவாசத்தினாலே தேவனை பற்றிய புரிதல்கள் அவனுக்கு ஏற்பட்ட போது தேவனுக்கு பிரியமாய் வாழ அவன் என்ன செய்கிறான்? கற்றுக்கொள்கிறான். தேவனுக்கு பிரியமாய் வாழ. இப்ப பாருங்க, நம்ம ஒருத்தரை புரிந்து கொள்ளுகிறோம், அவளோடு கூட பழகுகிறோம். சில காரியங்கள் அவங்களுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. ஆமா, பிடிக்காததை செஞ்சா அவங்களுக்கு கோபம் வந்துடும். இப்ப பழக பழக அந்த காரியத்தை என்ன செஞ்சிருவோம்? செய்ய மாட்டோம். அது போல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக ஆக அவன் தேவனை புரிந்து கொள்ளுகிறான், தேவனோடு கூட ஐக்கியம் வைக்கிறான். தேவனுக்கு பிரியமற்ற எல்லா காரியங்களையும் அவன் வெறுத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்கிறான். இந்த வசனத்தை நான் படித்த போது ஒரு 5 குறிப்புகளை இந்த வசனத்திலே நான் கண்டு கொண்டேன். அதை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த ஏனோக்கு செய்த காரியம் 6வது வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். முதலாவதாக ஏனோக்கு செய்த காரியம், தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். ஒரே சொல்லுவோமா? முதல் குறிப்பாக இதை சொல்லுகிறேன். தேவன் இருக்கிறார் என்று இந்த ஏனோக்கு விசுவாசித்தான். தேவன் இருக்கிறார் என்று இந்த ஏனோக்கு விசுவாசித்தான். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அதான் ஜனங்கள் தேவனை தொழுது கொண்டு வந்தார்களே, இங்க என்ன தேவன் இருக்கிறார் என்று ஏன் மறுபடியும் விசுவாசிக்கணும்? இந்த தொழுகை என்ன ஆகியிருக்கிறது என்றால், அது ஒரு சடங்காக மாறிவிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த ஆராதனை என்ன ஆகிடுது? சில நேரத்துல சடங்காக, பழக்க வழக்கமாக மாறிவிடுகிறது. எப்படி காலையில் எழுந்திரிச்சு நம்மை சுத்திகரித்துக் கொண்டு சாப்பிடுறோமோ அது போல காலையில் எழுந்திரிச்சோன்னா என்ன செய்யணும்?
ஆமா, செய்கிற ஆவிக்குரிய கடமைகள் என்று சொல்லி சில சடங்காக மாறிவிட்டது. இந்த மாறின அந்த நாட்களில் மனிதர்களுடைய நிலையை குறித்து யூதாவின் நிருபத்திலே நாம் படிக்கிறோம். வாசிக்கலாம். யூதாவின் நிருபம் 14-15 வசனங்களிலே நாம் படிக்கும்போது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவைகளை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகலவித அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடிந்த வார்த்தைகளில். எத்தனை முறை அவபக்தின்னு வந்துருச்சு? இவ்வளவு நேரமா? 4 தடவையா? யாரு 4 சொன்னது? 3 முறை அவபக்தி அவபக்தி அவபக்தின்னு வருது. அப்போ இந்த ஏனோக்குடைய நாட்களிலே ஜனங்கள் கர்த்தரை என்ன செய்யறாங்க? பலி செலுத்துறாங்க. ஆனா வாழ்க்கை எப்படி இருந்தது? அவபக்தி உள்ளவர்களா இருந்தார்கள். அவபக்தி, பக்திக்கு நேர் எதிர் வார்த்தை அவபக்தி. அப்ப பக்தியற்றவர்களா இருக்கிறார்கள். ஆனால் என்ன செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க? தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள், தேவனுக்கு பலி செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதனால்தான் மனுஷனுடைய இருதயத்தில் நினைவுகள் எல்லாம் நித்தமும் ஆமா அங்கே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் தேசத்திலே காணப்படுகிறது, பெருகிக் கொண்டிருக்கிறது. ஜனங்கள் பெருகினார்கள், அக்கிரமங்கள் என்ன ஆயிடுச்சு. ஆனா என்ன இருக்குது? ஆராதனை மட்டும் சரியா இருக்குது. ஆராதனை மட்டும் இருக்கு, ஜனங்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். அது இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மதமாக மாறிவிட்டது. இந்த சடங்குகள் தான் என்னது? மதமாக்கப்படுகிறது. சில கடமைகள் ஆவிக்குரிய கடமைகள் என்ற ஒரு நிலையை கொண்டு வரும்போது அது மதமாக மாற்றப்படுகிறது. இப்போ அன்னைக்கு மதம் இல்லையா, ஜனங்கள் அவங்க சொல்லுவாங்க, நாங்க தேவனை தேடிட்டு தான் இருக்கோம், இப்ப கூட காலையில என்ன செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன், பலி செலுத்திட்டு தான் வந்திருக்கேன். ஆனா எப்படி நடக்கிறாங்க? அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்த சகலவிதமான அவபக்தியான கிரியைகள். அடுத்தது தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பேசின வார்த்தை. இங்க என்ன நான் இப்படி புரிந்து கொள்ளுகிறேன், ஜனங்கள் அவபக்தி, பக்திக்கு நேர் எதிரில் இருக்காங்க. அவங்க கிரியையும் எப்படி மாறிடுச்சு? அவபக்தியான கிரியைகள். அவங்க வார்த்தை என்னவா மாறிடுச்சு? அதுதான் சொல்றாங்க அங்க. ஜனங்கள் பெருகினார்கள், பாவம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜனங்களை பார்த்த போது மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு அவபக்தியான காரியங்கள், அவபக்தியான கிரியைகள், அவபக்தியான வார்த்தைகள். இந்த காலகட்டத்தில் இந்த ஏனோக்கு என்ன செய்கிறார்? தேவனை விசுவாசிக்கிறார். விசுவாசித்தது மாத்திரமல்ல, இந்த அவபக்தி எல்லாம் விட்டுட்டு, அவபக்தியான கிரியைகளை விட்டு அவபக்தியான வார்த்தைகளை எல்லாம் விட்டுட்டு தேவனுக்கு பிரியமான காரியங்களை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனோடு கூட அவர் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு இருக்கிறாருமே அவளை இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், அவர் இருக்கிறார் என்று முதல்ல என்ன செய்யறாரு? விசுவாசிக்கிறார். இந்த சடங்கு ஆன பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப தூரத்துல இருக்கிறார். அந்த உறவு இல்ல, ஜனங்களுக்கு என்ன இல்ல? உறவு இல்ல. ஆனா அந்த கடமைகள் மாத்திரம் நிறைவேறி கொண்டிருக்கு. இன்றைக்கு அநேக நேரங்கள்ல கடமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவர் இருக்கிறாருங்க, ஆனா ரொம்ப தூரத்துல இருக்கிறார். ஆனால் இவன் விசுவாசிக்கிறான், அவர் இருக்கிறார் என்று அவன் முதலாவது என்ன செய்கிறான்? விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் இந்த பாவம் என்ன செய்கிறது? தேவனை விட்டு மனிதனை ரொம்ப தூரம் பிரிந்து விட்டது. அதனால்தான் யோவான் 1:18 சொல்லுகிறது, தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை என்று படிக்கிறோம். தேவனை ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை. இந்த ஆபேல் பலியிட்டான், அவன் நீதிமானாக்கப்பட்டான். இந்த சில காரியங்களை அவர்கள் கேட்டிருப்பார்கள். ஏன்னா வேத புஸ்தகம் இப்படி இல்லை அன்றைய நாட்கள்ல. அதை கேட்டதுனால ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அடிக்கடியாக பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று இந்த ஏனோக்கு என்ன செய்தானாம்? அவன் உண்மையாகவே விசுவாசித்தான், உண்மையாக தேவனை விசுவாசித்தான். அதனால்தான் அந்த வார்த்தைகளை ஆதாமு கிட்ட இருந்து கிடைத்திருக்கலாம், ஆபேல் மூலமாக ஜனங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கலாம். இந்த சத்தியங்களை அவன் கிடைத்த அந்த சத்தியங்களை அவன் உறுதியாக அவன் என்ன செய்தானா? விசுவாசித்தான் என்று படிக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, இவன் விசுவாசித்ததுக்கு ஒருவேளை வாய்மொழியாக வந்த கிரியைகள் மாத்திரம் அல்ல, இந்த பிரபஞ்சத்தை நிச்சயமாக இந்த ஏனோக்கு நன்றாய் உற்று கவனித்திருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சம்
இந்த பிரபஞ்சத்தை அவன் பார்த்தபோது இந்த பிரபஞ்சத்திலே காணப்படுகிற சகல காரியங்களையும் இந்த ஏனோக்கு அவன் கண்டபோது உண்மையாகவே இதை சிருஷ்டித்த ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவன் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் விசுவாசித்திருக்க வேண்டும். அதனால்தான் சங்கீதங்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்துல சிருஷ்டிப்பை பற்றி சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைகளை பற்றி சொல்லுகிறார். 2 காரியங்கள் தேவன் இருக்கிறார் என்பதை வெளிச்சம் போட்டு காண்பிக்கிற 2 காரியங்கள். ஒன்று, தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகள். இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் போது இதற்கு பிறகு இதற்கு பின்னால் ஒரு மகிமையான ஒரு தேவன் சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த பிரபஞ்சம் நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அதை ஒரே ஒரு வசனத்தில் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். எல்லாரும் என்னோடு கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆவது அதிகாரம் 3-4 வசனங்களை தயவு செய்து படிங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அப்ப அது நல்லா புரியும் நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசிக்கலாம். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர். இந்த 4வது வசனத்தை மறுபடியும் படிங்க. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர். ஆமா, ஒரு வீட்டை ஒருத்தர் இந்த வீடு யாருங்க கட்டினா? இவர் தாங்க கட்டினாரு என்ன செய்யறோம் நம்ம சொல்றோம். அதே போல எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். இந்த புரிதல் யாருக்கு இருந்திருக்கும்? இந்த ஏனோக்குக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு. ஆனா உண்மையா அவர்கள் என்ன செய்ய, ஏன்னா விசுவாசிச்ச வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கணும்? மாறி இருக்கணும். ஆனால் அவபக்தியாய் நடந்து கொள்கிறார், அவபக்தியான கிரியைகளை செய்கிறார்கள், அவபக்தியான வார்த்தைகளை பேசுகிறார்கள், அவபக்தியான வார்த்தைகள். ஆகவே இப்படிப்பட்ட நேரத்தில் இவன் தேவன் உண்டு என்று என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். அதுக்கு காரணம் ஒன்று, வாய்மொழியாக வந்த தேவனுடைய வார்த்தைகள். அது மாத்திரமல்ல, அவருடைய சிருஷ்டிப்புகளை அவன் பார்த்த போது தேவனை அவன் என்ன செய்கிறான்? விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. விசுவாசம் தான் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. நாம பாருங்க, சில காரியங்களை நம்புகிறோம், அதற்கு ஏற்ப கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். மாசம் 1ஆம் தேதி நமக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது, அதை நாம் நம்புகிறோம். அதனாலதான் என்ன செய்யறோம்? 30 நாள் எங்க போயிட்டு வரோம்? வேலைக்கு போறோம். அது போல தேவனை விசுவாசிக்கும் போது நம்முடைய கிரியைகள் அதற்கேற்ற, எதை நாம் நம்புகிறோமோ அதற்கேற்ப நாம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறோம். இவன் தேவனை விசுவாசித்தான். மற்றவங்க எல்லாம் விசுவாசிக்கிறது போல நடித்தார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கை மாறல. அவருடைய சடங்குகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள், வாழ்க்கை மாறவில்லை. ஆனால் ஒரு மனிதன் தேவன் உண்டென்று அவன் என்ன செய்கிறான்? விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். முதலாவது, அவன் தேவனை உண்டென்று அவன் விசுவாசித்தான் என்று படிக்கிறோம். இந்த காலை வேளை அவர் ரொம்ப தூரமா எல்லாம் இல்லைங்க, நம்ம சமீபமா இருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அவர் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். 2வது, அந்த வசனத்திலே நான் படித்து பார்த்த போது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? பலன் அளிக்கிறார். ஏன் இதை சொல்றாங்கன்னா, அன்றைய நாட்கள் என்ன நினைச்சிட்டாங்க? தேவன் ரொம்ப தூரமா இருக்காருங்க, நாம செலுத்த வேண்டிய பலிகளை மாத்திரம் என்ன செய்யணும்? செலுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுகிறது இல்லை, பலன் அளிக்கிறார் என்ற ஒரு அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. ஆனால் இவன் புரிந்து கொண்டான், தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார். என்ற காலை வேளையில கூட இந்த வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். இந்த இடத்துல இந்த ஏனோக்கு விசுவாசித்தது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் பலன் அளிக்கிறார் என்பதை அனுபவத்திலே அவன் புரிந்து கொண்டான். ஆகவேதான் இங்க எழுதுறாங்க, அவன் மற்றவங்க எல்லாம் ஒரு பலன் இருக்குதுன்னா என்ன செய்வாங்க? அதிகமாய் தேடி இருப்பாங்க. தேடும் போது அவபக்தி போயிருக்கும், அவபக்தியான கிரியைகள் விலகி இருக்கும், அவபக்தியான பேச்சு போயிருக்கும். ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசிக்கல. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று அவர்கள் என்ன செய்யல? அறியவில்லை. இந்த காலை வேளையில நாம பாருங்க, என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு போலீஸை பார்த்தோன்னு என்ன ஆயிடும்? அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பார்த்தோன்னே என்ன ஆயிடுது? ரொம்ப ஒழுங்கு மாதிரி நம்ம என்ன செய்வோம்? நடந்துவோம். பிள்ளைகள் அங்கங்க பிரச்சனை, ஆனா டீச்சரை பார்த்தோன்னு என்ன ஆயிடும்? அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறாங்க தங்களை. அது போல தேவன் இருக்கிறார். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? அவருக்கு பிரியமானபடி நாம் செய்யும் போது அப்பதான் அவரை தேட முடியும். அவரை நம்மை தேடும் போது அவர் எனக்கு என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார் என்ற உணர்வை
அவன் அறிந்து வைத்திருந்தான். அந்த உணர்வுல அவன் அநேக பலன்களை அவன் என்ன செஞ்சிருக்கணும், நிச்சயமாக பெற்று. இந்த காலை வேளை அவர் இருக்கிறாரு, எல்லாரும் தொழுது கொள்ற மாதிரி நீங்க தொழுது கொண்டு இருக்கிறீங்களா? அவர் உண்மையாகவே இருக்கிறார், எங்கள் நடுவில் இருக்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள என்ன செய்ய, நாம எங்கே 2 பேர் 3 பேர் வரும்போது அவர் நடுவிலே இருக்கிறார் என்ற உணர்வோடு தொழுது கொள்ளுகிறோமா? அதுதான் இந்த காலையில பாயிண்ட் குறிப்பாக இருக்கு. அவர் 2 பேர் வந்திருக்கோம், அவர் நாமத்து நிமித்தம் அங்கே அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த வசனத்தை அப்படியே விசுவாசிக்கிறவர்களா இருக்கணுமா? இரண்டாவது, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார், பலன் அளிக்கிறார். இதை தாவீது சாலமோனுக்கு சொல்லி கடந்து சென்றிருக்கிறார். வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28:9. 1 நாளாகமம் 28:9. செவி நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் அறிக. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். கடைசி நாட்கள்ல பல காரியங்களை சொல்லலாம். அங்க சொத்து வச்சிருக்கிறப்பா, அங்கே சொத்து வச்சிருக்கிறேன், அதை இப்படி பண்ண, அதெல்லாம் சொல்ல இருந்தாலும், ஆனால் இந்த தாவீது சொல்றாரு பாருங்க, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து. அப்ப நம்முடைய இருதயத்தை எல்லாம் கர்த்தருக்கு ஆராய்ந்து பார்க்கிறார். ஆராய்ந்து பார்க்கிறார். அதை சொல்லிவிட்டு நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அறிவார். நீ அவரை தேடினால் உனக்கு என்ன செய்வார், தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு, இப்ப தாவீது செத்துட்டார், மறித்து விட்டார். இப்ப ராஜ்யபாரம் இவருக்கு கைக்கு வந்துருச்சு. கைக்கு வந்தோன்னு அவர் செய்த முதல் காலை கிபியோனுக்கு கடந்து சென்று 1000 சர்வாங்க தகன பலியை, இப்ப அவருக்கு என்னன்னா அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறார், அவரை தேடினால் அவர் தென்படுவார். ஆகவே கிபியோனுக்கு கடந்து சென்று 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தேவனை தரிசித்து விட்டு வந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார். தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார். இப்போ இந்த ஏனோக்கை குறித்து ஏன் அங்க சொன்னாங்கன்னா, இவன் கர்த்தருக்கு எல்லாரும் பலி செலுத்திட்டாங்க, போனாங்க, அவபக்தியான கிரியை செஞ்சிட்டாங்க. இவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொண்டு அவபக்தி எல்லாம் விட்டுட்டு அவபக்தியான வார்த்தைகள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, அதான் சொல்ல வர, அவபக்தியான வார்த்தையை விட்டுருங்க, பக்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க. அதனால்தான் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படல் ஆகாது என்று நாம் படிக்கிறோம். அதே போல அவபக்தியான கிரியைகளை ஒழித்து விட்டு இவன் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். தேவனை தேடும்போது நான் புரிந்து கொண்ட காரியம், தேவனை தேடும் போது தேவன் அவனுக்கு தென்பட ஆரம்பிக்கிறார். யாருக்கு? அது வரைக்கும் இந்த இதுல அப்ப என்ன சொல்லிருப்பாங்க, ஒரு காலத்துல ஆதாமும் ஏவாளும் தேவனை என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. அவங்க பாவம் செய்த பிறகு துரத்திட்டார். இப்போ அவருடைய கண்களுக்கு, யாருடைய கண்களுக்கு அவர் என்ன செய்ய மாட்டாரு, தெரிய மாட்டார். இதுதான் அங்க சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இவர்கள் என்ன செய்றாங்க, பலி செலுத்தி கொண்டே வந்தார்கள். ஆனால் பாவம் பெருகின அந்த காலகட்டத்தில் இவன் பரிசுத்தமாய் வாழ ஆரம்பித்து தொடர்ந்து தேவனை விசுவாசத்தின் அடிப்படையில் அவன் தேவனை தேட ஆரம்பிக்கிறான். அவரை தேடும் போது இப்ப அவனுக்கு தேவன் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, தென்பட ஆரம்பி. இவர் சொல்றாரு, நீ முழு இதயத்தோடும் அவரை தேடினால் அவர் உனக்கு என்ன செய்வார்ப்பா, அவர் உனக்கு தென்படுவார். இந்த காலைவேளை உங்களை பார்த்து கேட்கிறேன், விசுவாசத்தினால்தான் இங்க வந்திருக்கீங்க. தேவனை விசுவாசிக்கலன்னா யாரும் என்ன செய்ய மாட்டீங்க, வந்திருக்கோம். தேவன் ரைட், ஓகே, வந்துட்டோம், தொழுது கொண்டுட்டே இருக்கோம். ஏனோக்கு போல தேடினால் உனக்கு என்ன செய்வார், தென்படுவார். சாலமோன் சொல்லிட்டு போயிருக்கார், எத்தனை பேருங்க அவர் எனக்கு தென்படணுங்க, அவருடைய கிரியைகளை நான் பார்க்க, என்னுடைய வாழ்க்கையிலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய கிரியைகளை பார்க்க. இந்த நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நிறைய பேர் தொழுது கொண்டிருந்தாங்க. ஆனா இவன் தேடினான், அவர் அவனுக்கு தென்பட்டார். இங்கே நம்ம படிக்கிறவன் தான், நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். எனக்கு இது படிச்ச போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் சடங்குகளை செய்துவிட்டு ஒரு திருப்தியோடு கடந்து சென்றார்கள். ஆனால் இவன் தொடர்ந்து தேவனை தேட ஆரம்பித்தான். இந்த காலைவேளை ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அவர் உனக்கு வெளிப்படுத்த அவர் விருப்பமா இருக்கிறார். ஆதாமும் ஏவாள் பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகி போய்விட்டார். இப்ப மனு குலத்தை, அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து சொல்றார், நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணும்படி ஒரு ஸ்தலத்தை எனக்காக ஏற்படுத்த ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அதை விரும்புகிறார்.
அந்த ஐக்கியத்தை விரும்புகிறார், தம்மை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆனா தேவனை தேடுகிற மனிதர்கள் இல்லை. விசுவாசிக்கிறார்கள், ஆராதனை செய்கிறார்கள், காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். ஆனால் அடுத்த நிலைக்கு வரணும்னு விரும்புகிறார். எல்லா அவபக்தியான கிரியைகளை எல்லாம் விட்டுட்டு, அவபக்தியான கிரியை இருந்தா தென்பட மாட்டார். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவபக்தியான கிரியைகள் எல்லாம் விசுவாசத்தினால விட்டு தேவன் இருக்கிறாருங்க, அவரை தேடினா அவர் வெளிப்படுவார். அது எப்படி அந்த ரெவலேஷன் யாருக்கு கிடைச்சதுன்னு தெரியல, இந்த ஏனோக்கு கிடைச்சதுன்னு தெரியல. அது வரைக்கும் இருந்த வெளிப்பாடு, தொழுது கொண்டா நீதிமான் என்ன செய்யலாம், அவரை விசுவாசித்து விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிறோம். அவரை தொழுது கொள்ளும் போது அவரிடத்துல நாம் சேருகிறோம். அதுதான் அன்றைக்கு இருந்த வெளிப்பாடு. ஆனால் இவன் அவரை தேடினால் அவர் நமக்கு என்ன செய்வார், வெளிப்படுவார். அது மாத்திரம் இல்ல, சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். 58ஆம் சங்கீதம் 11வது வசனம் இப்படி நாம் படிக்கிறோம். 58ல சில காரியங்கள், அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டு என்றும் மனுஷன் சொல்லுவான். அப்ப இவர் என்ன செய்யறாரு, இந்த 11வது நீதிமானாக வாழ்கிறார், நீதிமானாக தேவனை தேடுகிறார். ஆனால் அவருக்கு விரோதமாக சில கிரியைகள் நடக்குது. ஆனாலும் இவர் நீதிமானாக அவபக்தியான கிரியைகள் செய்யாம, அவபக்தியான வார்த்தைகளை பேசாம அவர் பரிசுத்தமாகவே என்ன செய்கிறார், வாழ்கிறார். இப்ப என்ன செய்கிறார் ஆண்டவர், 10வது வசனம், பழி வாங்குதலை இவர் பழி வாங்கல, இவ அவபக்தியா அவன் ஒண்ணு சொன்னா இவன் 4 சொல்லல. அவர் ஒரு கிரியை செய்தா 4 கிரியை இவர் செய்யல. ஆகவே பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான், அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய ரத்தத்தில் கழுவான். இப்போ இவன் அவபக்தியாக, இந்த ஏனோக்கை பத்தி தான் பேசுறேன். அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு, ஒருவேளை இதனால பல பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். நிச்சயமாக நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், நிச்சயமா தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற எல்லாரும் துன்பப்படுவார்கள். ஆகவே இவன் தேவபக்தியாய், அவங்க எல்லாம் அவபக்தியா இருக்காங்க, இவன் தேவபக்தியா இருக்கான். நிச்சயமா அங்க பெரிய பிரச்சனை என்ன செஞ்சிருக்கோம், வருமா வராதா? நீங்க வாழ்ந்து பாருங்க, தேவபக்தியாய் வாழ மனதாயிருக்க யாவரும் என்ன செய்வார்கள், துன்பப்படும். நீங்க மனதா இருந்தீங்கனாலே வரும். இப்ப என்ன செய்யறான், இவன் தொடர்ந்து தேவனை தேட ஆரம்பிக்கிறான். தேவனை தேடும் போது இவன் ஒண்ணுமே பேசல, அவங்க சொல்ற எல்லா கிரியைகளையும் பார்த்துட்டு எப்படிதான் இருந்தானோ தெரியல. ஏன்னா நமக்கு இவ்வளவு சத்தியம் இருந்து வாரம் இதை பேசும்போது என்ன செய்யறது இல்லை, நம்ம கை கொடுறது. ஆனால் இவனுக்கு விசுவாசம், தேவன் தம்மை தேடுவர்களுக்கு என்ன செய்கிறார், பலனளிக்கிறான். ஆகவே அந்த அவபக்தியான கிரியைகளை விட்டுவிட்டு, அவபக்தியான வார்த்தைகளை விட்டுவிட்டு அமைதியாய் தேவனை தேட, இன்னும் சொன்னா அடுத்த வருஷம் முழு இறுதியத்தோடும் அவன் தேட ஆரம்பிக்கிறான். இப்ப தேடும் போது 10வது வசனம் சொல்லுகிறது, பழி வாங்குதலை நீதிமான் காணும் போது மகிழ்வான். ஆனா இவன் பழி வாங்கல, இல்ல, அவன் கர்த்தருக்காக காத்துட்டு இருக்கிறான். ஆண்டவரே பழி வாங்கணும்னு இல்ல, அது கர்த்தருடைய செயல். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொல்கிறார். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கனுடைய ரத்தத்தில் கழுவான். அப்பொழுது, இது ஒருவேளை இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்திருக்கும். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும், மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லும். இங்க ஏனோக்கு சொல்லியிருப்பார். நிச்சயமா தேவபக்தியா இருந்ததுனால பல பிரச்சனைகளை அவர் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அவபக்தியா நடக்காம தேவ பக்தியாய் நடந்தார். தேவன் பழி வாங்குகிறதை அவர் பார்த்து அப்புறம் சொல்றாரு, நீதிமானுக்கு என்ன இருக்குங்க. இன்னைக்கு அநேக நேரத்தில் நீதிமானுக்கு என்ன பலன் இருக்கு கேட்கிறாங்க. ஆண்டவரை தேடுறதுனால என்ன இருக்குது? உண்மையாய் விசுவாசித்து இந்த வசனங்களின் அடிப்படையில நாம் வாழும் போது, நான் சொல்லுகிறேன், நான் சொல்லல, வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு என்ன இருக்கு, பலன் உண்டு. பலன் உண்டாய் மெய்யாய் நீதிமானுக்கு, அவன் சொல்றாரு மெய்யாய் நீதிமானுக்கு என்ன இருக்கான், பலன் உண்டு. மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற ஒரு தேவன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் இருக்கிறார். நியாயத்திலே கொண்டு வந்து எல்லாவற்றையும் நிறுத்துவாராம். எப்படி நிறுத்துவாரும் தெரியாது, அது அவருடைய வேலை. ஆனா நாம நீதியா இருக்கணும், நாம தேவ பக்தியா இருக்கணும். உண்டென்றும் மனுஷன் என்ன செய்வான் சொல்லுவான். அடுத்தது வாசிக்கலாம், நீதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17. இது எல்லாருக்கும் தெரிந்ததுதான், வாசிக்கலாம். என்னை சிநேகிக்கிறவளை நான், வாசிங்களேன், எடுத்துட்டீங்க, இன்னும் எடுக்கலையா? 8ஆம் அதிகாரம் 17வது வசனம், நீதிமொழிகள் 8:17. அப்போ இந்த ஏனோக்கு என்ன செஞ்சிருப்பாரு, ஆண்டவரை ரொம்ப நேசிக்க வேணா விசுவாசிக்கிறார்ல, அது மாத்திரம் இல்ல, அவரை தேட ஆரம்பிக்கிறார்.
அப்போ நேசித்ததுனாலதான் என்ன செய்வோம், நம்ம ஆண்டவரை கடமைக்காக தேடுகிறவர்கள் வேற, ஏதோ ஒரு பலனுக்காக தேடுகிறவர்கள் வேற. அந்த பலன் கிடைச்ச உடனே என்ன செஞ்சிருவான், விட்டுருவான். ஆனா இந்த ஏனோக்கு தேவனை நேசித்ததின் அடிப்படையில என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆண்டவரை தேட ஆரம்பி. இந்த காலை வேளை நேசித்ததின் அடிப்படையில், அன்பு கூறுவதின் அடிப்படையிலே தேவனை தேடுகிறோமா? ஏன்னா நமக்கு அநேக பிரச்சனைகள் இருக்குது, தேவைகள் இருக்கிறது. அதுக்காக தான் தேவனிடத்துல வர்றோம், நல்லதுதான். அப்படி இல்லைன்னா வரமாட்டோம். அந்த சூழ்நிலைகளை தேவன் தான் ஏற்படுத்துகிறார். வந்துட்ட பிறகு தேவனை அறிய அறிய தேவனை நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும், தேவனில் அன்பு கூற ஆரம்பிக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். தேவைக்காக வருகிறவர்களை அல்ல. தேவைக்காக வர வேண்டாம்னு சொல்ல, வரலாம். ஆனா வந்து பழக பழக ஆண்டவரை அறிந்து கொள்ள, அவர் மேல நேசம் வைத்து என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகி, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார். இப்போ நேசம் உங்களுக்கு இருக்குதான்னு பாத்துக்குங்க, தேவனிடத்துல அன்பு இருக்கான்னு பாருங்க. அன்பு இருந்தா என்ன செய்வோம், எப்போ, கடைசியா அதிகாலையில. இந்த காலையில அவன் கர்த்தர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று என்ன செய்தான், விசுவாசித்தான். அதனால அவன் தேவனை நேசிக்க ஆரம்பித்ததின் அடிப்படையிலே எப்ப தேடி இருக்கணும், அதிகாலை. முதல் யாருக்கு தான், இன்றைக்கு காலையில் ஒரு தீர்மானத்துக்குள் கடந்து வருவோம். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில. யாரோ ஏனோக்கு மாத்திரம் இல்ல, ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்ல, யாக்கோபுக்கு மாத்திரம் இல்ல, தாவீதுக்கு மாத்திரம் இல்ல, உன் வாழ்க்கையை தம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர். இந்த ஏனோக்கு அதிகாலையில முதல்ல யார் தான், அவங்க எல்லாம் வந்து கடமைக்காக 7 நாள் ஒரு நாள் எங்க வருவாங்க, 6 நாள் கழித்து 7வது நாள் ஒரு நாள் அவங்க தேவ சமூகத்தை ஒருவேளை வந்திருக்கலாம், பலி செலுத்தி இருக்கலாம். ஒரு கடமைக்காக, ஒரு திருப்திக்காக என்ன செஞ்சிருக்காங்க அதெல்லாம், அதனாலதான் அப்படி இருந்தாங்க. ஆனால் இவன் அப்படி இல்லை, தேவனை நேசித்ததின் அடிப்படையில தேவனை தேட ஆரம்பிக்கிறான். இந்த காலையில் நீ நேசித்ததின் அடிப்படையில தேவனை தேட ஆரம்பிக்கிறீங்களா? நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து விட்டா போதும் ஆண்டவரே, அதற்காக தேவனை தேடுகிறீர்களா? இன்னைக்கு அநேகர் 199.9 எதா செய்யறோம், என்னையும் சேர்த்துக்கிறேன் நான், எதையாவது ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அது சிறு பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருப்போம். யாராவது ஏதாவது ஒன்று கொடுத்தாதான் அங்கிள்னு சொல்லுவோம், அவங்களதான் ஆண்டின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அவங்களோட கூட என்ன செய்ய மாட்டோம், அவங்கள பார்க்க மாட்டோம், கண்டுக்க மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம். இப்படி கொடுத்து கொடுத்து கடைசியில் என்ன ஆயிடும், அவங்க மேல ஒரு அன்பு வந்துடும். அவங்கள புரிய புரிய கொடுக்கலன்னா கூட அவங்கள நேசிக்க ஆரம்பிப்போம். அது போல இந்த ஏனோக்கு தேவனை நேசத்தின் அடிப்படையில, அன்பின் அடிப்படையில அவன் தேவனை தேட ஆரம்பித்தான். அந்த உண்மையா நான் சொல்றேன், ஆண்டவரை முதல்ல வைக்கிறவன் தான் உண்மையா நேசிக்கிறவன். கடைசியில வைக்கிற, நடுவில் வைக்கிறவங்க எல்லாம் இல்ல. ஆமா, அதனால்தான் மற்றவளை சந்திப்பதற்கு முன்பதாக இயேசு பிதாவை சந்தித்து விட்டு தான் மற்றவளை சந்திப்பார். அதனால்தான் அவர் அதிகாலையிலே அதிக இருட்டோட எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று படிக்கிறோம். இப்ப இயேசு தேவனுடைய குமாரன், அவர் ஆண்டவரை நேசித்ததினால ஃபர்ஸ்ட் யாருக்கு கொடுக்கிறாரு, ஆண்டவருக்கு கொடுக்கிறார், பிதாவுக்கு கொடுக்கிறார். இந்த காலையில ஆண்டவர் உனக்கு வெளிப்பட வேண்டுமா, எல்லாருக்கும் வெளிப்பட அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனா அதிகாலையில தேடுகளா இருக்கிறீர்களா? சரி, அடுத்தது ஒண்ணு வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான், திரும்பவும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த வார்த்தையை எரேமியா சிறையிருப்புக்கு போன, பாபிலோன் தேசத்திற்கு சிறையிருப்புக்கு போன மனிதர்களுக்கு சொல்லுகிறார். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, எருசலேம்ல இருந்தா போய் என்ன செஞ்சிடலாம், தேடிட்டு வந்துடலாம். யார? ஆண்டவரை தேடிடலாம். எங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 3 முறை எருசலேம்ல பண்டிகை கொண்டாட வரும்போது இவங்க யாரை தரிசிக்க வருவாங்க, ஆலயத்துக்கு வந்து பலி செலுத்திட்டு போவாங்க, தேவனை தரிசித்துட்டு போகலாம், அங்க தேவனுடைய மகிமை இருக்கிறது. ஆனா இப்ப எங்க கொண்டு போய் உட்கார வச்சுட்டார் ஆண்டவர், பாபிலோன் தேசத்துல. இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ எருசலேமுக்கு போகவில்லையே என்று சொல்லுகிறான். எருசலேமே, நான் உன்னை நினைக்காவிட்டால் என் வலது கை தன் தொழிலை, இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. எருசலேம் என்ற இடத்தை அவர்கள் மையப்படுத்தி அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஐயோ எருசலேம்ல இருந்தா நாங்கள் ஆடல் பாடல் சத்தத்தோட அங்கே நாங்கள் போவோமே, பண்டிகை கொண்டாடுவ போவோமே, இப்படி எல்லாம் அவங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள். எரேமியா எழுதுறாரு, டேய் நீ இருக்கிற இடத்துல முழு இருதயத்தோடும் என்னை தேடுவா என்றால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். இருக்கிற இடத்துல முழு இருதயத்தோடு. நீங்க வீட்டுல இருக்கலாம், அதிகாலைய நீங்கள் தேவனை நேசித்ததின் அடிப்படையில் எழுந்து முழங்கால் படிட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது முழு இருதயத்தோடு, அரைக்குறை இல்லை, முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும் என்கின்ற ஒரு இருதயம், முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்கள் என்றால், முழு இருதயம் என்னங்க, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சரீரத்தை ஒடுக்குகிறது, எல்லாம் அதுல கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. முழு இருதயத்தோடு ஒரு காரியத்துல நீங்க ஈடுபடுவீர்கள் என்றால் பசிக்காது. எவ்வளவு பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஆமா, பசிக்காது. நேரம் போறது தெரியாது. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா நேரம். இன்னைக்கு அந்த முழு இருதயம் இல்ல, இன்னும் இவ்வளவு நேரம் பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு இவரு அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இவ்வளவு நேரம் பாட்டு பாடணுமா, இவ்வளவு நேரம் முழங்கால் நிற்கணுமா, இவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்கணுமா, இப்படியெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். முழு இருதயம். இந்த காலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. முழு இருதயத்தோடு நாம் ஆண்டவரை என்பது அவர் நமக்கு தென்படு. அதான் இங்கே படிக்கிறோம். எரேமியா அவங்க எருசலேமை நினைத்து கொண்டிருக்கிறாங்க. எருசலேம்ல போனா தேவனை தரிசிச்சிடலாம். அதுல இருக்கிற இடத்துல முழு இருதயத்தோடும் தேவனை தேடி விழுந்தால் அவரை தேடுகையில் நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் என்று சொல்லுகிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் அந்த வார்த்தைகளை சொல்ற. ஆகவே நான் சொன்ன இந்த நீங்கள் நேசத்தின் அடிப்படையிலே முழு இருதயத்தோடு நாம் கர்த்தரை தேடும் போது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார். இந்த சாலமோனுக்கு இந்த தாவீது சொல்லி கடந்து சென்றது, நீ அவரை தேடினால் அவர் உனக்கு என்ன செய்வார். ஆகவே இந்த ஏனோக்கிலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம், அவன் தேவனை தேடினான், தேவன் அவனுக்கு தென்பட ஆரம்பிக்கிறார். ஆரம்பத்துல தென்பட ஆரம்பிக்கிறார். அதனால்தான் தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்தான். இன்றைக்கு அநேகருக்கு அப்படி இல்லை. ஆபிரகாம பெரிய ஹீரோவா பார்க்க நல்லதுதான், அதே மாதிரி நம்மாலையும் வாழ முடியும். ஒரு சொல்லுவோமா, உங்களாலையும் என்னாலையும் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். விசுவாசத்தினாலே அவர்கள் செய்த கிரியைகளை நம்மாலும் செய்ய முடியும். அதை தான் இங்கே வேதம் நமக்கு போதிக்கிறது. அடுத்ததாக இந்த ஏனோக்கு தேவனை தேடினதினாலே, அடுத்தது வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் தெரிந்ததுதான். முதலாவது தேவனுடைய, ஆமா நான் ஃபர்ஸ்ட் அதிகாலையில் என்று சொன்னேன். அடுத்தது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு, இவர் தேவனை தேட தேட எது வருது, இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறது. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. அவ பாருங்க, தேவன் பலன் அளிக்கிறார். எப்படி பலன் அளிக்கிறார்? அவர் நமக்கு தென்படுகிறார். முழுதோடும் நாம் அவரை தேடும் போது அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்படி நடக்கும்போது அவனுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படுகிறது. ஆகவேதான் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும் போது இதற்கு ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறேன். இதை கரெக்ட் பண்ணிட்டா இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு பேர் அதை ஒத்துக்கிறீங்க? இதுதான் ரொம்ப மிக முக்கியம். எனக்கு புரிந்த காரியம் அப்படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், இவைகள் எல்லாம் கூட இதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களை பின்தொடரும். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். இன்றைக்கு அநேகர் உலக காரியங்களை பின்தொடர்கிறார்கள். உலக காரியங்களின் அடிப்படையிலே நாம் தேவனிடத்தில் வரும்போது சில நேரம் கொடுப்பார், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் பரிபூர்ணமான நன்மை எங்கே இருக்கிறது என்றால் முதலாவது தேவனை தேடும் போது. இவைகள் எல்லாம் நீங்க கேட்கவே வேண்டாம். அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நான் வாசித்திருக்கிறேன். அப்படி வாசிக்கும் போது அவர்கள் சொல்றாங்க, நாங்க எங்க காரியத்துக்காக என்ன செய்யறதே இல்லை, ஆண்டவரிடத்துல கேட்கறதே இல்லைங்க. ஆண்டவருக்கு நம்முடைய நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னமே இதோ கர்த்தாவே இவைகள் எல்லாம் நீர் என்ன செஞ்சிருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். நான் சொல்றேன், நம்முடைய ஆண்டவருக்கு நல்ல தகப்பன். நாம யாரும் பொல்லாதவர்களாகி நீங்கள் என்று சொல்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அவங்க சொல்றதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருப்போம். இப்போ ஜூன் மாசம் வருது, மே மாசம் முடிஞ்சோன்னு என்ன வரும், அவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு எல்லாருக்கும் நமக்கு என்ன செய்யும், அவங்க சொல்லி தான் தெரியுமா, அவங்க சொல்ல கூட தேவையில்லை,
நாமளா என்ன செய்வோம் அதெல்லாம்? ஏன்னா நாம் அவர்களை பெற்றெடுத்த பிள்ளைகள். ஆகவே இந்த உறவுக்குள் இருக்கும் போது தேவன் இதெல்லாம் நமக்கு தேவை என்பதை முன்னமே என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கு. இந்த புரிதலுக்குள் வாருங்க. இந்த புரிதலுக்குள் வரும்போது உண்மையாய் தேவனை தேட ஆரம்பிப்போம். உண்மையாய் தேவனை தேட ஆரம்பிப்போது இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கூட கொடுக்கிறார். அப்போ இந்த ஏனோக்கு ஒவ்வொரு நாளும் தேவனை முதலாவது தேடி இருப்பார். ஒவ்வொரு நாளும் முழு இதயத்தோடு தேடி இருப்பார். அப்படி தேடி இருக்கும் போது தேவனை அவர் தரிசித்தது மாத்திரம் அல்ல, உலக பிரகாரமான நன்மைகளும் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது அவருக்கு எதிரான பிரச்சனைகள், மனிதர்கள் போராட்டங்களை செய்யும் போது இவர் என்ன செய்ய தொடர்ந்து தேவனை என்ன செய்யறாரு? தேடுறார். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறதை அவர் என்ன செய்கிறாரு? பார்க்கிறார். நீதியை கட்டு. அதனால அவங்க பிரசங்கம் பண்ணியிருப்பாராட்டு இருக்குது. ஆனா கேட்டானுங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீதியை பிரசங்கித்த ஏனோக்கு என்று சொல்லும். ஏனோக்கு நீதியை பிரசங்கித்தான் என்று படிக்கிறோம். அப்ப இவர் என்ன செய்வாரு? அந்த நாள் கடமைக்காக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த ஏனோக்கு முழு இதயத்தோடு தேடுங்க. முதலாவது தேடுங்க. நேசித்து ஆண்டவர் என்ன செய்யுங்க? அன்பின் அடிப்படையில் தேவனை தேடுங்கன்னு இவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். நீதியை பிரசங்கித்த ஏனோக்கு அவன் பிரசங்கித்தான். அவன் தேவனை தேடினான். அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப பாருங்க, அவன் தேவனை தேடினதுனால காட்ஸ் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டான். அவரை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப தேவனை விசுவாசித்தான். விசுவாசத்தின் அடிப்படையில் முழு இதயத்தோடு தேடினான். தேவனுடைய குடும்பத்தில் அவன் ஐக்கியமாயிருக்கிறான். இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறான். பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்தை அவன் பயன்படுத்திக் கொள்ள முடிந்தது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சம் யாருடையது? அவர் யார்? என்னுடைய தகப்பன். நான் யார்? அவருடைய பிள்ளை. ஆகவே அவருடைய பிள்ளையாய் இருக்கும் போது நான் சுதந்திரராய் இருக்கிறபடினாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியா இருக்கிறேன். இல்லையா? இன்னைக்கு இந்த சுதந்திரவாளி இல்ல, ஆனா தாரும் ஆண்டவரே என்று என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? வெளியே ஒருத்தர் நிற்பா, அம்மா தாயே அப்படின்ட்டு. அவன் எங்க வர முடியாது? உள்ள வர முடியாது. ஏன்னா உள்ள வந்தா என்ன செய்வோம்? வெளியே போங்க, உங்களுக்கு என்ன பழைய சோறு தானே வேணும், 10 ரூபா தானே வேணும், அப்படிதான் சொல்லுவோம். இப்போ அப்படிதான் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ள வரல, ஆனா வெளியே இருந்து ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கோம். அவரு எப்போது இறக்கப்பட்டு என்ன செய்யறாரு? எப்படியாவது அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று செய்கிறார். ஆனால் உள்ள வந்துட்டா நீ யாரு? சுதந்திரம். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி கொள்ள தகுதியானவனாக சுதந்திரவாளியாக நீ காணப்படுகிறாய். அதான் இங்க படிக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. இந்த கால்வன் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள்? இந்த வேதமெல்லாம் இல்லை, அன்னைக்கு வாய்மொழியாக சொல்லப்பட்ட காரியங்கள் தான். அன்றைக்கு ஏனோக்குக்கு முன்மாதிரியா யாரும் இருந்தாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா ஆதாம் ஏவாள் இருந்திருக்காங்க, நிச்சயமா அவங்க விசுவாசத்திருக்கணும். ஆனால் அந்த அனுபவத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். எந்த தேவனோடு உள்ள உறவாடுகிற அனுபவம், ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு கூட சஞ்சரித்த அந்த அனுபவத்தை விட்டு விட்டார்கள். அதுக்கு பிறகு விசுவாசித்திருப்பார்கள், நிச்சயமா நீதிமானாக இருக்கலாம். ஆனால் அந்த உறவுக்குள் வருகிற அந்த அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக இருந்த இந்த ஏனோக்கு தேவனை உண்மையாய் தேடினதுனால தென்பட ஆரம்பிக்கிறாரு. முழு இதயத்தோடு தேட ஆரம்பிக்கிறாரு. கர்த்தர் அவருக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார், நன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. இப்பொழுது தேவனோடு கூட ஒவ்வொரு நாள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு? நடக்க ஆரம்பிக்கிறார். எவ்வளவு பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். 3வது வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலேயே வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இல்ல 22ல இருந்து. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 அது வரைக்கும் 65 வயது வரைக்கும் இவர் என்ன செய்யல? அவர் தேவனோடு கூட நடக்கல, உண்மையா தேடல. அவபக்தி உள்ளவர்களை போலவே அவபக்தியான கிரியைகள் எல்லாம் செஞ்சுட்டு அந்த சடங்குகளின் அடிப்படையில் இருக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. அங்க சொல்லப்படுகிறது, ஏனோக்கு 65 வயதான போது யாரை பெற்றுக்கொள்றா? மெத்துசலாவை பெற்ற பின். இப்பதான் அவருக்கு 65 வயசுல குழந்தை பிறக்குது. ஒருவேளை இன்னைக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு குழந்தையும் பெற்றுச்சுன்னா அந்த குழந்தை பெற்ற அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, எப்பா நீ தனியா இருந்த
ஒருத்தனை கல்யாணம் பண்ணி என்ன செஞ்சிட்டோம், வச்சுட்டோம். இப்ப என்னவும் கிடைச்சிருச்சு, இனியாவது பொறுப்பா நட சொல்றாங்கல்ல. இனி என்ன வந்துருச்சு, இப்போ உனக்கு பொறுப்பா நட. ஒருவேளை அந்த ஒரு பொறுப்பு அவனுக்கு வந்ததுனால இந்த பிள்ளைய எப்படி வளர்த்துறது, ஏன்னா எல்லாம் எப்படி இருக்காங்க, இவனுக்கு விசுவாசம் இருக்குது, இந்த உலகம் முழுவதும் அவபக்தியா இருக்குது. நான் விசுவாசத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் விசுவாசத்துல தேவனை தொழுது கொண்டு இருக்கிறேன், இன்னும் அந்த சஞ்சரிக்கிற அனுபவத்துக்கு போல, அவன் தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறேன், விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறேன், இந்த பிள்ளைய எப்படி நான் நடத்துறது. ஒருவேளை அவன் யோசிச்சிருக்கலாம், நான் எப்படி விசுவாசமா இருக்கணும், அதே போல இந்த அவபக்தி உள்ளவர்களுக்கு மத்தியிலே என்னுடைய பிள்ளை என்ன செய்யணும், தேவனை விசுவாசி. இதற்காக ஒருவேளை அவன் முயற்சி செய்திருக்கலாம். அந்த பிள்ளை பிறந்த பிறகு அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சம்பவம் என்ன செஞ்சிருக்கு, நடந்திருக்கு. அங்கே சொல்லப்படுது மெத்துசெலாவை பெற்ற பின் என்று சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம் அந்த இடத்துல, ஏனோக்கு மெத்துசெலாவை, அப்போ பிள்ளையும் பிறந்துச்சு. நான் நினைக்கிறேன் 8வது நாள் பேர் வச்சானா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த பேர் வைக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு வெளிப்பாடு என்ன செஞ்சுட்டான், அவன் பெற்றுட்டான். மெத்துசெலா என்ற வார்த்தைக்கு இவன் மரிக்கும் போது இது சம்பவிக்கும். ஒரு பெரிய எச்சரிப்பை கர்த்தர் என்ன செய்கிறார், ஏன்னா அவபக்தி உள்ளவர்களுக்கு அந்த வசனத்தை என்ன எச்சரிப்பு என்றால், அதே யூதாவின் நிருபத்தில் நம்ம வாசிக்கலாம். 14-15 பாருங்க. இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களை கண்டிக்கிறதற்கு ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை இந்த ஏனோக்கு பெற்றுக்கொண்டார். இந்த அவபக்தி உள்ளவர்களை எல்லாம் கர்த்தர் கண்டிக்கும்படியாக ஆண்டவர் வருகிறார் என்கின்ற ஒரு இந்த நியாய தீர்ப்பை குறித்ததான வெளிப்பாட்டை அவன் பெற்ற பிறகு இங்கே நாம் படிக்கிறோம், மெத்துசெலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு கூட என்ன செய்தானாம், சஞ்சரிக்க. இப்ப தேவனை தேடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கின்றான். சஞ்சரித்தல் ஆங்கிலத்தில் படித்தா he walked with, தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்திருக்கிறான். இந்த காலை வேளையில தேவன் வெளிப்பட அடுத்தது என்ன ஆகிறோம், நம்ம அவரோடு கூட உறவாட, தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறோம். இதுல இருந்து சில குறிப்புகளை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இப்போ தேவனோடு கூட நடக்கணும்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆமோஸ் 3:3. 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய. ஆமா, இப்போ தேவனோடு கூட நடந்தான், தினந்தோறும் நடக்கிறான், தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறான். வசனம் சொல்லுகிறது 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து. அப்போ தேவனோடு கூட இவனுக்கு என்ன இருந்துச்சு, ஒரு மனம் இருந்தது. இன்னைக்கு 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா ஆண்டவரே ஜபத்துக்கெல்லாம் என்ன செஞ்சாராம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தா அவங்க நடுவில் வர்றாரு. 2 பேர் ஒருமனப்பட்டு ஜபிக்கிற எல்லா ஜபத்துக்கு கர்த்தர் கேட்கிறார். ஆனா 2 பேரால என்ன செய்ய முடியல. கருத்து வேறுபாடுகள் என்ன செஞ்சுட்டே இருக்கு, இருந்துட்டே இருக்கு. நாம ஒண்ணு சொல்லுவோம், அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு மனமே போயிடும். அப்புறம் ஜபத்துக்கு நமக்கு அப்புறமேல் வர்ற ஜபம் எல்லாம் எப்படி இருக்கும், சடங்குகளாக மாறிவிடும். அதாவது அந்த வார்த்தைகளாக சொல்லி முடிச்சிடும். நமக்கே தெரியும் சில நேரத்தில் இந்த ஜபம் எங்க போயிருக்காது, ஏன்னா ஒரு மனம் இல்லை, நம்மளே நமக்கு புரிந்து விடும். ஆனா இங்கே நாம் படிக்கிறோம் 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து. அப்போ இவன் என்ன ஆயிடுச்சு, தேவனோடு கூட தென்பட தேவனை நேசிக்க தேவனில் அன்பு கூற இப்போ யாருடைய மனதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான், இப்போ தேவனுடைய மனதை புரிந்து கொண்டு இப்ப ஆண்டவரோடு கூட ஒரே மனம். இவன் மனத்தையெல்லாம் தூக்கி, மனம் என்றால் சிந்தை, இவன் சிந்தையெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு இப்ப தேவனுடைய சிந்தை, கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே சொல்லுங்க உங்களிலும் இருக்க கடவுது. இப்ப யாருடைய சிந்தையை தரித்துக் கொள்ளுகிறான், இப்ப தேவன் ஒருமனப்பட ஆரம்பிக்கிறான். அவனுடைய சிந்தையெல்லாம் தூக்கி போட்டுறான். ஆரம்பத்துல நம்ம சிந்தைக்கு அவர் சிந்தைக்கு மேட்சே ஆகாது. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, அப்படிதான் கொஞ்சம் முரண்பாடா இருக்கு. சில நேரங்கள் அந்த நினைவுகள்னால நம்ம தேவனோடு கூட புலம்ப ஆரம்பிச்சிடும், சண்டை போட ஆரம்பிச்சிடும். இப்போ தேவனை தேட
இவனுடைய மனம், இவனுடைய சிந்தை தேவனுடைய சிந்தையோடு கூட, அல்லது அவருடைய சிந்தையை இவன் வாங்கிக்கிட்டான். இப்ப ஃபுல்லா யாரை போல இருக்கான்? தேவனை போல நடக்க, தேவனை போல சிந்திக்க. இப்ப அவபக்தி உள்ளவர்கள் அவபக்தியான கிரியைகள், இவன் தேவனுடைய கிரியை செய்கிறான், தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கின்றான். அதை தான் இங்கே படிக்கிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாலுடைய ஒருமித்து. அடுத்தது வாசிக்கலாம். சில வசனங்களை மாத்திரம் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நேற்று போன வாரம் நாம் படித்தோம் 2 கொரிந்தியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 14 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர். இப்ப கிறிஸ்துவின் சிந்தை வந்துருச்சா? அந்த உலகத்துல யார் தான் வாழ்ந்துட்டு இருக்கா? அவபக்தி உள்ளவர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன செய்யறான்? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் நீதிக்கும் அநீதிக்கும் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? இப்போ தேவனுக்காக அந்த பொல்லாத உலகத்தை விட்டு வேறு பிரிந்து வர ஆரம்பி. ஏன்னா தேவனோடு கூட என்ன செய்யணும்? நடக்கணும். அப்படி நடக்கணும்னா அந்த உலகத்தோடு கூட சம்பந்தம் வைத்து விட்டு, உலகத்தோடு கூட ஐக்கியம் வைத்து விட்டு தேவனோடு கூட என்ன செய்ய முடியாது? நடக்க ஆரம்பிக்க முடியாது. இந்த ஏனோக்கு அந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டான். இது ரொம்ப அற்புதமான காரியம். ஆனா அந்த உலகத்தில் இருக்கவங்க அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இவன் தேவன் மேல் விசுவாசம் வைத்ததினாலே அந்த அந்த பொல்லாத அந்த உலகத்திலிருந்து தன்னை வேறு பிரித்துக் கொண்டான். அடுத்தது வாசிக்கலாம். 2 பேதுரு நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 பேதுரு 1:4. ஆமா, இங்க பாருங்க, அந்த உலகம் எப்படி இருக்கும்? இச்சை நிறைந்தது. ஏன்னா 6ஆம் அதிகாரம் படிச்சீங்கனாலே தெரியும் என்ன இச்சைன்னு. அப்பேற்பட்ட இச்சை இருந்த அந்த உலகத்துல இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தெய்வீக சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாக இவன் மாறிவிட்டான். போதும் போதும். ஏன்னா அந்த உலகம் அப்படி இருந்தது. இன்றைக்கு இருந்த எல்லா பாவங்களும் அன்றைக்கு இருந்தது. ஆகவே இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி தெய்வ சுவாபம், தெய்வீக சுவாபம் உடையவனாக மாறிவிட்டான். ஏன்னா அவன் நீதியை பிரசங்கித்தான் என்று படிக்கிறோம். தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது மனுஷ சுவாபத்தோடு கூட, அடுத்தது அதை விட கீழே மிருக சுவாபத்தோடு கூட இருக்க முடியாது. எந்த சுவாபத்துக்கு நம்ம வந்துடணும்? தெய்வீக குணநலன்கள், தெய்வீக சுவாபம் நம்முடையவர்களாக மாறினோம். ஆகவே தெய்வீக சுவாபம் உடையவர்களாக அவன் மாறிவிட்டான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். 1 யோவான் 1:6-7. நாம் அவரோட கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். அப்போ இருளே ஒளியின் பிள்ளைகளாக அவன் நடக்க ஆரம்பி. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களா இருப்போம். அடுத்த வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அப்ப பாருங்க, இவன் ஒளியிலே நடக்கிறவனா இருந்ததுனால தேவனோடு கூட என்ன செஞ்சான்? ஐக்கியப்பட்டான். இன்னொரு வசனத்தை கூட காண்பிக்க விரும்புகிறேன். 1 யோவான் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 யோவான். அவரோடு நிலைத்திருக்கிறேன், அவரோடு நடக்கிறவன் என்று சொல்லுகிறவன், நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே. இதெல்லாம் ஏனோக்கு பிராக்டிஸ் பண்ணியிருக்காருங்க இந்த வசனங்களை எல்லாம். இதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனோக்கு சும்மா சஞ்சரித்தான் என்று போடப்படவில்லை. என்ன பிராக்டிஸ் பண்ணிக்கிறானா? அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே. இப்போ அவனுக்கு அவன் விசுவாசத்தினாலே இதெல்லாம் கற்றுக்கொண்டுட்டான். இப்போ நமக்கு சொல்றாரு அவர் நடந்தபடி. யார் நடந்தபடியே? இயேசு நடந்தபடி. இந்த பூமியில வந்தாரா? 33 வருஷம் வாழ்ந்தாரா? அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் பிறந்ததிலிருந்து சிலுவையின் மரணம் வரைக்கும் மாதிரியை வைத்து விட்டு போயிருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? ஆமா. இப்போ அவரோடு கூட அவரில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவரோடு கூட நடக்கிறவன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நடக்கணும். ஆமா, இது ரொம்ப அற்புதமான காரியம். நமக்கு ஒரு மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார். இயேசு மாதிரி வச்சிருக்கிறாரா? அப்போ என்ன செய்யணும்? அந்த மாதிரியை பார்க்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசுவின் வாழ்க்கை வரலாறு அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க? எழுதி வச்சிருக்காங்க. அவர் எங்க எப்ப எந்திரிச்சாரு, எப்ப சாப்பிட்டாரு, எப்ப தூங்கினாரு. ஏன்னா என்ன சொல்கிறது? அவர் நடந்தபடியே அவன் நடக்க வேண்டும்.
எது வரைக்கும்? பிறந்ததிலிருந்து சிலுவையின், ஒருவேளை நமக்கு சிலுவை மரணம் இல்லாமல் இருக்கலாம், இயற்கை மரணம் கூட என்ன செய்யலாம், நடக்கலாம். ஆகவே அவர் நடந்த மரணம் வரைக்கும் என்ன செய்யணும், அந்த மாதிரியை ஒவ்வொன்று, அதுக்கு தான் படிக்க சொல்றது இந்த வேதத்தை, இயேசுவை. அதனால நம்ம எபிரேயர்ல படிக்கும் போது அந்த பிரதான ஆசாரியரை நம்ம கவனிக்கணுமாமா. ஆகவே அவர் நடந்தபடியே ஒவ்வொரு நாளும் அவர் எப்படி பேசினார், அவர் எப்படி மனிதர்களிடத்தில் நடந்து கொண்டார், அவரை நேசிக்கிறவர்களிடத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார், அவரை எதிர்க்கிறவர்களிடத்தில் அவர் எப்படி நடந்து கொண்டார், அவர் எப்படி ஜனங்கள் மேல் மனதுருகினார், எப்படி ஜனங்களுக்கு உதவி செய்தார், எப்படி ஜெபித்தார், தேவனுக்கு அடுத்த காரியம், உலகத்துக்கு அடுத்த காரியம், அதிகாரிகளுக்கு முன்பு அவர் எப்படி இருந்தார், எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொண்டு அவர் நடந்தபடியே நடக்கணும். அப்பதான் அவன் அவரில் என்ன செய்கிறான், நிலைத்திருக்கிறான் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அவன் நிலைத்திருக்கிறான். அப்புறம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:4. ரோமர் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல். அப்புறம் இங்க அடுத்தது என்ன சொன்னா, ஆவியின்படி நடக்கணுமா. இந்த ஆவியின்படி நடந்தா ஆவியின் கனிகள் எல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். மாம்சத்தின்படி நடந்தால் மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் நடக்கும். மாம்சத்தின் கிரியைகள்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய பெயர் பட்டியல் இருக்குது. மாம்சத்தின்படி கிரியைகள். இந்த நிச்சயமா இந்த ஏனோக்கு ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து ஆவியின்படி நடக்கின்றவனாக அவனேதான் இருக்கான். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், சாந்தம், போன்றவற்றில் அந்த கனிகளை அவன் வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான். ஆவியின்படி அவன் நடக்கின்றவனாக அவன் இருந்தான். சரி, நான் இதை படிச்சு பார்த்தேன். இது எவ்வளவு நாள் இப்படி நடந்தான் அப்படின்னு பார்த்தா 300 வருஷம் நடந்தானா. எத்தனை வருஷங்க? நாம ஒரு மாசம் நடப்போம், கரெக்டா என்ன செய்வோம், இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துடும், பஸ்ட் ஆயிடும், வெடித்து விடும், எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கப்புறமே கொஞ்ச நாள் வரமாட்டோம். அப்புறம் திரும்பி வந்து ஆண்டவரே என்னை என்ன செஞ்சிருங்க, மன்னித்து விடு. இந்த காரியம் பாருங்க, அவர் என்ன செய்தாராம், 300 வருஷம் தேவனோடு கூட நடந்தான், சஞ்சரித்தான் என்று படிக்கிறோம். 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்தான். 300 வருஷம். ஒரு நாள் நடக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. காலையில் எந்திரிச்சு கரெக்டா ஜெபம் பண்ணி வேதம் வாசிச்சு, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் உமக்கு பிரியமானபடி நடக்க விரும்புகிறேன். அதுக்குள்ள அவங்க ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிற்கும். நாம இங்க என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட பேசினோமோ ஒப்பு கொடுத்தோமோ அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே போய் என்ன செய்வோம், வேற மாதிரி நடந்துடும். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம. ஆனா இந்த பைபிள் இல்லைங்க, பிரசங்கம் பண்றதுக்கு ஆள் இல்லை, அவபக்தியான கிரியைகளை செய்கிற ஜனங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு கூட நடந்தான். இந்த நிலையில தேடனா நடந்தான். ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. அதனாலதான் எழுதுறாங்க, இவனை ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அது மாத்திரம் இல்ல, 4வது ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில யூதாவின் நிருபத்திலே நம்ம படிக்கலாம். 14-15 வசனங்கள். யூதாவின் நிருபம் 14-15 வசனங்கள். கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். அப்ப இந்த 300 வருஷம் தேவனோடு கூட நடக்கவும் செய்தாரு. கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்க என்ன செய்கிறார், வருகிறார் என்று முன்னறிவித்தான். நாம நடக்கிறது மாத்திரம் இல்லைங்க, தேவன் வருகிறார் என்று வாழ்க்கையின் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறது. ஆகவே இங்க சொல்லுகிறான், கர்த்தர் வருகிறார் என்று அவன் முன் அறிவித்தான் என்று படிக்கிறோம். முன் அறிவித்தான். ஆகவே இந்த ஏனோக்கு நீதியை பிரசங்கிக்கிறவனாக இருந்தான். தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து அவன் தேவனுடைய வார்த்தைகளை அவன் பேசுகின்றவனாக அவன் காணப்பட்டான். இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. அவபக்தியாய் நடக்கிறாங்க. ஆனால் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே தினந்தோறும் நீதியை அவன் பேசிக்கொண்டே இருந்தான். தேவனுடைய வருகையை குறித்து முன் அறிவித்துக் கொண்டே இருந்தான். ஆனா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? இல்ல, நோவா மாத்திரம்தான் பேழைக்குள்ள என்ன செஞ்சார்,
அவன் நிமித்தம் அவனுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. ஒரு பெரிய பாதிப்பை அவனால் ஏற்படுத்த முடியவில்லை தான். ஆனால் தொடர்ந்து அவன் நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். இந்த காலவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை, தேவனோடு கூட நடக்கின்ற அதே வேளையிலே தேவன் வருகிறார் என்கின்ற செய்தியை இந்த உலகத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. இங்கே அதான் நீதியை பிரசங்கித்துக் கொண்டே இருந்தான். கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான் என்று படிக்கிறோம். இந்த காலவேளை அடுத்த குறிப்பாக சொல்கிறேன், நீதியை பிரசங்கித்த ஏனோக்கு முன் அறிவித்துக் கொண்டே இருந்தான். 300 வருஷம் நம்முடைய நண்பர்களுக்கு நாம் அதை அறிவித்திருக்கிறோமா? இயேசுவை குறித்து, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு உண்மையான தேவன் என்பதை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களா இருக்கிறோம். இந்த 300 வருஷம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததுக்கு டைம், நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய சாட்சிங்க. தேவனை அறியாத அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே தேவன் யார் என்பதை அவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். அவன் குடும்பத்துக்கு வெளிப்படுத்தி இருப்பான், அவனுடைய நண்பர்களுக்கு, அவன் வேலை செய்கிற இடங்களிலே, போகிற வருகிற இடங்களில் எல்லாம் அவன் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். 300 வருடங்கள் தேவன் கொடுத்தார். 300 வருடங்கள் நம்முடைய லைஃப் டைம் முழுவதும் தேவனுக்காக வாழ நம்மை அர்ப்பணித்திருக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை பேச வேண்டும். அதை நான் படிக்கிறேன். நான் நினைக்கிறேன் 2 தெசலோனிக்கர் நிருபம் நினைக்கிறேன். அதுல அந்த சபையை குறித்தது, கர்த்தருடைய வருகையை குறித்து அவர்கள் சொல்லும் போது சொல்லுகிறார். வாசிக்கலாம், யாராவது எடுத்து கொஞ்சம் தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. 1:10. தேங்க்யூ, வாசிங்க. பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார். அப்போ இந்த தெசலோனிக்கே சபை தேவன் வருகிறார் என்பதை அவர்களுடைய எதிர்பார்க்கிறதை ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். கர்த்தர் வருகிறார். ஆகவே இவன் நீதியை பிரசங்கித்தது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்கின்ற சாட்சியை அவன் வெளிப்படுத்தி கொண்டே அவன் இருந்தான். இதை குறித்து ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவர் யுத்தம் பண்ண நியாயத்தை சரி கட்டும்படியாக அவர் சீக்கிரமாய் அவர் வருகிறவராக அவர் காணப்பட்டார். அது மாத்திரல்ல, இந்த ஏனோக்கை குறித்து நான் படிக்கிற காரியம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். 5:20. இந்த நீதியை பிரசங்கித்து தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்ப ஒரு நாள் திடீர்னு என்ன ஆயிட்டான்? காணப்படாமல் போய்விட்டான். ஆபேல் கொலை செய்யப்பட்டான், மரணத்தை கண்டான், கொலை செய்து மரணம் அடைந்தான். அதே விசுவாசத்தினாலே இந்த ஏனோக்கு மரணத்தை காணாமல் என்ன செய்தான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். இரண்டும் விசுவாசத்தினாலதான், விசுவாசத்துக்காக வாழ்ந்ததுனாலதான் அவன் மரித்தான். அதே போல விசுவாசத்தினாலேயே இவன் காணப்படாமல் போனான் என்று படிக்கிறோம். தேவன் அவனை என்ன செய்தாராம்? எடுத்துக்கொண்டார். இது ஒரு அற்புதமான காரியம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தான் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பலி செலுத்துகிறவர்கள் என்ன சொல்ல முடியல என்னால. எல்லாரும் பலி செலுத்தினாங்க அன்றைக்கு, ஆனா ஒரே ஒருத்தன் தான் என்ன செய்யப்பட்டான்? 300 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 300 வருடம் தேவனோடு கூட நடந்து கொண்டே இருந்தான். ஒரு நாள் ஆண்டவர் சொல்றார், போதும்பா, இந்த உலகத்துல நீ இருந்தது போதும், நீ என்ன செய், என்னோடு வந்துவிடு என்று சொல்லி. எப்படி எலியா சுழல் காற்றினால அக்னிமயமான அந்த ரதங்களோடு கூட அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டானோ, அதே போல ஒரு சம்பவம் இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையிலே நடந்தது. அதனால்தான் நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், 1 தெசலோனிக்கர் நிருபம் 4வது அதிகாரம் 17வது வசனத்திலே, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? எழுதிட்டீங்களா? 16வது வசனத்திலிருந்து வாசிங்க. இறங்கி வருவார். பாருங்க,
பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று நாம் படிக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்பட்டது இங்கே நாம் படிக்கிறோம். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இது இந்த சம்பவம் ரொம்ப அற்புதமான சம்பவம். ஏனோக்குக்கு மாத்திரமல்ல இந்த வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு அற்புதமா, யார் தேவனை விசுவாசிக்கிறார்களோ, யார் தேவனோடு கூட நடக்கின்றார்களோ, யார் நடந்து கொண்டிருக்கும் போதே நீதியை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் ஒரு நாள் தேவன் என்ன செய்வார்? அவளை எடுத்துக்கொள்வார். பாருங்க, 5வது அதிகாரத்துக்கு நம்ம அப்படியே வரும்போது, சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து எழுத வேண்டியதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். கீழே நீங்க படித்துக் கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள், யார் ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கின்றார்களோ, யார் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில நிச்சயமா நான் சொல்லுகிறேன், அவளை சேர்க்கும்படியாக ஆண்டவர் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த ஏனோக்குடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொண்ட காரியம், முதலாவது தேவன் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். அடுத்தது தேவன் பலன் கொடுக்கிறார் என்ற ஒரு விசுவாசம். அது மாத்திரமில்ல, அவன் தேவனோடு கூட நடந்தான் தினந்தோறும். அடுத்தது நீதியை பிரசங்கித்தான், தேவனோடு கூட தேவனிடமாக அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆகவே இந்த பூமியிலே நாம் தேவன் இருக்கிறார் என்று என்ன செய்யணும்? விசுவாசம்னா சும்மா இல்ல, பிசாசு கூட தேவன் இருக்கிறார் என்று விசுவாசம். ஆனால் அதற்கு கிரியை இல்லை. ஆமா, அது தன்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகர் விசுவாசிக்கிறாங்க, இருக்காங்க, அதனாலதாங்க வந்திருக்கோம். வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தி இருக்கிறதா? அடுத்தது தேவன் பலன் கொடுக்கிறார். நான் அதுக்கு நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டேன். தேவனை தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். முழு இதயத்தோடும் அவரை நேசித்ததின் அடிப்படையிலே நமக்கு பலன் கொடுக்கிறார். நமக்கு நியாயம் செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அவர் கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் போது. அது மாத்திரமில்ல, தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறான். அவரோடு கூட ஒரு மனமுடையவனாக அவன் காணப்படுகிறான். ஒரு மனமுடையவனாக. அது மாத்திரமில்லை, அவர் நடந்தபடியே அவன் என்ன செய்கிறான்? தானும் நடக்க ஆரம்பிக்கிறான். வசனத்தின் அடிப்படையிலே இவைகள் எல்லாவற்றையும் நாம் படித்தோம். அது மாத்திரமல்ல, நடந்து கொண்டிருக்கும் போதே மற்றவர்களுக்கு நீதியை அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் தேவனோடு கூட எடுக்கப்பட்டான். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலே இந்த ஏனோக்கை நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வோம். தேவன் இருக்கிறார் என்ற உணர்வு. அன்னைக்கு அங்க பலியிட்டவர்கள் எல்லாரும் கூட தேவன் இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட தான் பலியிட்டு இருப்பாங்க. ஆனா தங்களுடைய வாழ்க்கையை செப்பனிடவில்லை. இந்த காலை வேளை முழு இதயத்தோடு கூட உண்மையான விசுவாசம் ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கர்த்தரோடு கூட பேசுகிறார். இந்த ஏனோக்கை போல நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எலியாவை போல நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து வேதம் தெளிவாக போதிக்கிறது. அதுக்கப்புறம் தான் நியாய தீர்ப்புக்கு முன்பதாக ஆண்டவர் பேழையை கட்டும்படியாக நோவாவுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதுதான் சபைக்குள்ள வந்து சேர்ந்த ஒவ்வொருவரும் அந்த அழிவிலிருந்து, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளை உண்மையாய் தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உண்மையாய் அந்த விசுவாசம் உடைய நடை, உடை, பாவனை, வார்த்தைகள் எல்லாவற்றிலேயும் வெளிப்படும். தேவன் இருக்கிறார் என்ற உறுதியான ஒரு விசுவாசம். தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தை ஆண்டவரை நீர் எனக்கு வெளிப்பட நீ சத்தம் கொண்டிருக்கிறேன். நான் தேடும் போது நீர் எனக்கு உம்மை வெளிப்படுத்துவீர் என்பதை நான் இன்றைக்கு காலையில் புரிந்து கொண்டேன். நான் உம்மை பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் உம்முடைய செயல்களை அறிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீர் நியாயம் செய்கிறவர், நீர் பலன் கொடுக்கிறவர். அநேக காரியங்களை சொன்ன எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவரே, பர்சனலா உம்மை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க வாழ்க்கையில இவங்க வாழ்க்கையில வேதத்துல அதெல்லாம் ரெண்டாவது. என் வாழ்க்கையில நான் உண்மையாய் தேடுவேன், அதிகாலையிலே தேடுவேன். தன்னை யாரெல்லாம் நேசிக்கிறவர்களாக தேடுகிறார்களோ, பிரைஸ் தி லார்ட், அவளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இது ஒரு எழுத்தின் அடிப்படையில் இல்லை, ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இல்லை, மற்றவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நான் அதை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஹalleluya, நான் அதை விரும்புகிறேன். ஆண்டவரே, ஏனோக்கை போல நான் உம்மை தேட விரும்புகிறேன். ஆண்டவரை பார்த்து ஏனோக்கை போல ஹalleluya அதிகாலையிலே தேடுவேன் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு தேடுவேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.
நேசித்து நான் தேடுவேன். உண்மையான அன்போடு கூட நான் தேடுவேன். முதலாவது தேடுவேன் என்று சொல்லுங்கள். முதலாவது தேடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தினந்தோறும் உம்மோடு கூட நடப்பேன் ஆண்டவரே. பிரைஸ். உம்மோடு ஒருமனப்படுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீர் நடந்தபடியே நான் நடப்பேன் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். எனக்கு மாதிரியை வைத்திருக்கீங்க. இயேசுவை நான் உற்று கவனிப்பேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சூழ்நிலையும் இயேசுவை போல நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்னிடத்தில் இருக்கட்டும். பிரைஸ். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்தியாமல் என்று நாங்கள் படிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆவியின் கிரியைகளை செய்ய ஆண்டவரே, மனுஷ கிரியைகளில் அல்ல, மாம்சத்தின் கிரியைகளில் அல்ல ஆண்டவரே, ஆவியின் கிரியைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிரியை செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க எங்களுக்கு உதவி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹலோ. தினந்தோறும் 300 வருஷம் இந்த விசுவாசத்தில், ஏதோ ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு வருடம் அல்ல. ஆண்டவரை பார்த்து என் லைஃப் டைம் முழுவதும் நான் உண்மை தரிசித்து விசுவாசித்து நடக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். நீதியை நான் பிரசங்கிப்பேன் என்று சொல்லுங்க. நீதியை நான் சொல்லுவேன். கர்த்தருடைய வருகையை குறித்து நான் முன் அறிவிப்பேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுங்கள். என் வாழ்க்கையின் மூலமாக, என் வார்த்தைகளின் மூலமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உம்மை வெளிப்படுத்துவேன் ஆண்டவரே. சீக்கிரத்தில் நீர் வெளிப்பட போகிறேன் ஆண்டவர். ஒருவேளை மரித்திருப்பேன் என்றால் ஆண்டவர், முதலாவது நான் எழுந்திருக்கிற கூட்டத்தின் வரிசையிலே இருக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அல்லது உயிரோடு இருப்பேன் என்றால் அதே கால சத்தம் கேட்கும் போது ஆண்டவர், ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொடியிலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாகிற கூட்டத்தில் நானும் காணப்படுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது போல நான் எடுத்துக்கொள்ளப்பட என்றென்றைக்கும் உம்மோடு கூட வாழ நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க,
வாக்குதம் மாறினாரே. தேவதூதர் பாடும் நொடிக்க தேவன் அவரை சரியாக்குவாரே. தேவதூதர் பாடும் நொடிக்க தேவன் அவரை வேலையை நாம் அறியோம், சித்தமே செய்திடுவோம். சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவும் அவரே அறிந்தார். பலன்கள் யாவும் அவரே அறிந்தார். கண்ணிமை தேர்ந்து ஆகிடுவோம், யாவரும் சேர்ந்திடுவோம். யாவரும் ஆசீர்வாதமான இந்த காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பல இடங்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒன்று கூடி வர, ஆண்டவரே உம்மை பாட, துதிக்க, நன்றி சொல்ல, ஆண்டவரே உமக்கு காணிக்கைகளை செலுத்த, எப்பொழுதும் சில நிமிடங்கள் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க கற்று தந்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு மனதார இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளை நீர் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் பேசினதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நோக்கி போல ஆண்டவரே விசுவாசத்தை, ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தை உறுதியாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உண்மையாய் நாங்கள் உம்மை தேட, உம்மோடு கூட சஞ்சரிக்க, நீதியை பிரசங்கிக்க, ஆண்டவரே உம்முடைய வருகையிலே காணப்பட நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த காலை வேளை எங்களோடு கூட பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அதிகாலையிலே நாங்கள் உம்மை தேட எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவர் உண்மையான அன்பின் அடிப்படையிலே உம்மை தேட ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. முழு இதயத்தோடு நாங்கள் உம்மை தேட ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தேடுகளுக்கு பலன் அளிக்கிறீர் என்ற ஆண்டவர் இந்த வார்த்தை நாங்களும் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்முடைய பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே வெறும் வசனமாய் வார்த்தையாய் மாத்திரமல்ல, எங்கள் அனுபவங்களாக இது மாறட்டும். வருகிற நாட்களிலே நல்ல சாட்சிகளை கேட்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே பாரத்தோடு ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பீராக. எல்லாருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது
சஞ்சரித்துக் கொண்டிருந்தது போல நாங்களும் சஞ்சரிக்க நடக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் பரிபூர்ணமாய் நீர் கட்டளையிடுவீராக. அவருடைய கையின் பிரயாசங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு பகுதியை ஆண்டவரை காணிக்கையாக செலுத்தியிருக்கிறார்கள். இதை அங்கீகரிப்பீராக. ஆண்டவர் வாக்குத்தத்தின் நன்மைகளினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாய் பரிசுத்தப்பட, தேவனை அதிகமாய் அறிந்து கொள்ள, மோடு கூட இணைந்து செயல்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அனுக்கிரகம் செய்தரல வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆங்காங்கே வைத்து ஆண்டவரின் அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சகோதரி எஸ்தர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய ரத்தத்தை பூசி நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதமான சுகம் அவர்களுக்கு கிடைக்க கர்த்தர் உதவி செய்தரலவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கேயும் பலவீனமாய் யாராவது நின்று கொண்டிருப்பார் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே கர்த்தர் ஒரு அற்புதத்தை நீ செய்தரலவே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஜனங்களுக்கு தொடர்ந்து ஆண்டவரே வேண்டிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பரிபூர்ணமாய் நீர் கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். சகல துதி கன மகிமை யாவையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடும் மீண்டும் என்றும் கர்த்தர் திரும்ப வருமளவும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக.